ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாத இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhsc.tn government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து 3 வகையான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 430க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது, அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 3 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பர்சனல் செக்ரட்டரி. மொத்தமாக 4 வகையான பதவி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. 4 பதவிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதல்ல பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த பதவிக்கு 28 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு நீங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறீங்க. 56,100 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. ரெஜிஸ்டர் ஜென்ரலுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருப்பீங்க. 56,100 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, பர்சனல் அசிஸ்டன்ட். 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 36,400 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் கிளர்க் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்சி, 20,600 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தமாக 4 பதவி கொடுத்துருக்காங்க. 4 பதவிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் ஒவ்வொரு பதவிக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஎன்சிக்கு வந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 47 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பேசிக்காக எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அதாவது ஷார்ட் ஹேண்ட் மற்றும் டைப்ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். ஷார்ட் ஹேண்டும் முடித்தவங்க டைப்ரைட்டிங்கும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். இந்த 4 பதவிக்குமே அதுதாங்க. ஷார்ட் ஹேண்ட் ப்ளஸ் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் அப்ளை பண்ண முடியும். கூடவே வந்து பார்த்தா கோர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது அது முடிக்கல அப்படின்றவங்க டிகிரி, டிப்ளமோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஓஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். எனி டிகிரி வித்து உங்களுக்கு டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த 4 பதவிக்குமே அப்ளை பண்ண முடியும். நான் எனி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்ளை பண்ணாமனா முடியாது. ஸோ டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட்லாம் கண்டிப்பாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கான சேலரி எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பதவிக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட்னா 1,200 ரூபாய், ப்ரைவேட் செக்ரட்டரி 1,200 ரூபாய், பர்சனல் அசிஸ்டன்ட் 1000 ரூபாய், அப்புறம் கிளர்க்குக்கு வந்து பார்த்தா 800 ரூபாய். இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் வந்து பண்ணுற 4 பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4த்துக்கான அமௌண்ட்டுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு பதவிக்கு மட்டும் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் பதவியை அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏல் பர்சனாக இருக்கீங்க, விடோவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் 4 பதவிக்குமே கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள், தகுதி இருந்தால் மட்டும். ஓகே, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, வைவா வாய்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு இருக்க போது, பார்ட் பியில் டிகிரி ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக தமிழில் அந்த ஓஎம்ஆர் மெத்தடில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ் மொழியில் நீங்கள் 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போவீங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்ஏ ரேட்டிங் இருக்க போது, ப்ரீசஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு எந்த அளவுக்கு டைப்பிங் தெரியும், எந்த அளவுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியும், அதுக்கான ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்க போது. இதெல்லாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸ்கில் டெஸ்ட் எத்தனை மதிப்பெண், எப்படி நீங்கள் டைப் பண்ணி தப்பாக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மதிப்பெண் குறைக்கிறாங்க, அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் படி எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த 4 பதவிக்கு மட்டும் டிகிரி முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க மற்றும் டைப் ரைட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இதாங்க உங்களுக்கான பேசிக் க்ரைட்டீரியா. இது தெரியாமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஜோப்தர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் மற்றும் ரூம் பாய், இந்த மாதிரி ஒரு 4 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான ஏஜ் லிமிட், அதாவது வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஜோப்தருக்கு 12 வேக்கன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 137, ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் 87, ரூம் பாய்க்கு நாள் மொத்தமாக 15,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்குறது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 18-37, ஓசி கேட்டகரி 18-32, அந்தமாதிரி சர்வீஸ் கேண்டிடேட் இருக்கவங்களுக்கு 18-47 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு அந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். பாஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவல், அதாவது 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th. ஸோ மினிமம் 8th மேக்ஸிமம் 12th பாஸ் பண்ணவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கீங்க, 12ஆம் வகுப்புக்கு மேலே முடிச்சிருக்கீங்க, டிகிரிலாம் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. 8th 12th பாஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. அதே மீறி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மீது வழக்கு பதியப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதேமாரி குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. பட் அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அந்த பதவிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னமான முன்னுரிமைனா 1 இயருக்கான கிராஃப்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. எதில்னா ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் மற்றும் பெவரேஜ், குக்கிங், பேக்கரி அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது எல்லாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பில் ப்ரியாரிட்டி வழங்குறாங்க. ஓகே, எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பதவிக்கு பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிக்கு 500 ரூபாய், மற்றவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போதுங்க. இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. இதுக்கு முன்னாடியும் சர்டிஃபிகேஷன் தான், இன்டர்வியூ கிடையாது. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு 25 மதிப்பெண். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ் 8th லெவலில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்போ ஜோப்தர் மற்றும் ரூம் பாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வைக்கிறாங்கன்னா ஆஃபீஸ் சேம்பர் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஆஃபீஸை எப்படி கீப் பண்ணுறது, ஹைஜீனிக்கை எப்படி வச்சுக்கிறது, அதை பற்றி தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாரி வைப்பாங்க. ஸ்வீப்பிங், சானிடைசேஷன் எப்படி பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குக்கிங் பண்ணுறது, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறது எப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கலாக. ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குக்கிங் எப்படி பண்ணுறது, ஸ்வீப்பிங், சானிடைசேஷன் எப்படி பண்ணுறது, க்ளீனிங், கார்டனிங்லாம் எப்படி பண்ணுறது, அதை பற்றி கேட்பாங்க ஸ்கில் டெஸ்ட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன், அதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை அல்லது மதுரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் படி யார் யார் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம் அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3வது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/5/2025. அதுக்குள்ளே லாஸ்ட் தேதி என்னென்னா 5/5/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பதவிக்குமே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர் மற்றும் வாட்ச்மேன் ஒரு 5 பதவி கொடுத்துருக்காங்க. இந்த 5 பதவிக்கும் அதே மாதிரி முன்னாடி என்ன பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தாங்க. வேக்கன்சி மட்டும் மாறுபடுது. ஸ்வீப்பருக்கு 73, கார்டனருக்கு 24, வாட்டர்மேனுக்கு 2, சானிட்டரி ஒர்க்கருக்கு 49, வாட்ச்மேனுக்கு 4. முன்னாடி பார்த்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க அதே இன்ஃபர்மேஷன், அதே கல்வி தகுதி தான், அதே ஏஜ் லிமிட் தான். இதுக்கும் 8th to 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் அதே தான், எக்ஸாம் ப்ராசஸ் அதே தான், ஸ்கில் டெஸ்ட் அதே தான், எல்லாமே அதே தாங்க வைக்கிறாங்க, எந்த மாற்றமும் இருக்காதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். டிகிரி குவாலிஃபிகேஷன் பதவிக்கு அந்த ஸ்கில், அந்த டைப் ரைட்டிங் முடித்தவங்க, ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்.
மீதி இருக்க 9 பதவிக்கும் 8th to 12th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிகிரிலாம் முடிச்சுதான் அப்ளை பண்ண முடியாது. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ எல்லாமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கெலாம் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா அடுத்த ஹால் டிக்கெட்லாம் வரும். இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.